அம்மா சொன்னாங்க. அப்படி வச்சுக்கலாம். துணிக்கரைனா புரியுது இல்லையா? அவ்வளோதான். அதுக்கு வலிந்து வேற ஒரு பொருளை இப்போ சிமெண்ட்னு ஒன்று இருக்கு வச்சுங்களேன். நான் உதாரணத்துக்கு சொன்னேங்க. ஆனால் அதே மாதிரி ஜவுளி மாதிரியே வேற தமிழ், இங்கிலீஷ், ஆங்கிலம் கலந்து தமிழில் வந்த ஒரு சொல், அதற்கு நம்ம மாற்று தமிழ் சொல் கண்டுபிடிக்கணுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். உங்க கருத்து இப்போ ஐஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஐஸுக்கு நமக்கு என்ன தெரியும்னா, நமக்கு ஐஸே தெரியாது. தமிழர்களுக்கு குளிர்விக்கப்பட்ட கெட்டியான ஐஸ் தெரியாது. இப்போ இவங்க இருக்கா இல்லையா, இந்த எஸ்கிமோவுடைய மொழியில் வந்து ஐஸ் என்ற சொல்லுக்கு ஒரு 50-60 வார்த்தை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம், ஐஸுங்கிறதுக்கு 3 மணிங்கிறோம், பாக்குக்கு எல்லாத்துக்கும் பனின்னு ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த 50 சொல்ல வந்து தமிழில் ஒருத்தர் மொழிபெயர்க்க வந்தாருன்னா அவர் என்ன படணும்? அப்போ அந்த இடத்துல கலைச்சொற்கள் உருவாக்கி தான் தீரணும், வழி கிடையாது. அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சொன்னார்கள், கன்னடத்திலே எழுத்துக்கள் இருக்கின்றன, தெலுங்கிலே எழுத்துக்கள் இருக்கின்றன, தமிழிலே எழுத்துக்கள் குறைவாக, சொற்கள் குறைவாக இருக்கின்றது. ஆகவே தான் நாம் சரியான நிலையில் அந்த சொற்களை, சொற்றொடர்களை விளக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். தமிழ் செம்மொழி ஆக்கப்பட்டு விட்டது. இந்த செம்மொழி ஆக்கப்பட்டதற்கு நாம் நன்றி கடன் பட்டு இருக்க வேண்டும் என்றால் தமிழிலே புதிய சொற்களை உருவாக்க வேண்டும், புதிய எழுத்துக்களை உருவாக்க வேண்டும். எல்லாரும் பேசுகின்ற அளவுக்கு, பயன்படுத்துகின்ற அளவுக்கு சொற்களையும் எழுத்துக்களையும் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் சிறக்கும். அங்கே கன்னடத்தில் இருக்கு, தெலுங்கில் இருக்கு, நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லி நாம் ஒதுக்கி விட்டோம் என்றால் தமிழ் செம்மொழியாக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு பெருமை ஏற்படாது என்பதை இந்த அவையிலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சாரி, நீங்க சொன்ன அந்த குறிப்பில் ஒரு கருத்து நான் கூற விரும்புகிறேன். இப்போது சற்று முன்னாடி நாங்கள் எல்லோரும் பேசிக்கொண்டோம் துணிக்கடை, ஜவுளிக்கடை. ஆனால் ஒரு கடைக்கு நாம் வரவில்லை. இலங்கையிலே புடவை கடை என்று ஒரு கடை இருக்கிறது. பெண்களுடைய ஆடைக்கு புடைவை என்று பெயர், பழைய தமிழ்ச்சொல். ஜவுளிக்கடை அங்கே இன்னும் வரவில்லை. காரணம் என்னவென்றால், இங்கே இந்தியாவிலே பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன. அந்த மொழியிலே பேசுகின்றவர்களுடைய சொற்களை நாம் இணைத்து கொண்டால் தான் தொடர்பாடல் செய்ய முடியும். அதனாலே தான் நாம் சோற்றை விட்டு விட்டு இப்போது ரைஸ் சாப்பிடுகிறோம். இதை நாங்கள் விளங்கி கொண்டால் நல்லது. உங்களுடைய கருத்துக்கு பழைய தமிழ் சொற்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை மீளாய்வு செய்து எங்களுடைய மொழிபெயர்ப்புக்கு பொருத்தமான சொற்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த செம்மொழி மகாநாட்டினுடைய கடமை அது என்று நான் கருதுகிறேன். இந்த அரங்கத்திலே கூட எங்களுக்கு இவ்வளவு சிந்தனை ஏற்பட்டிருக்கின்றது, எங்களுடைய சொற்களை தேடி போக வேண்டும் என்று. அந்த ஒரு எண்ணம் வந்தது இந்த மாநாட்டினுடைய முழுமையான வெற்றி. அந்த வகையிலே அவரவர் தங்களுடைய மொழியிலே இருக்கின்ற பழைய சொற்களையும், நடைமுறை சொற்களையும், கடன் வாங்கிய சொற்களையும் பகுத்து அறியக்கூடிய ஒரு ஆய்விலே நாம் ஈடுபட்டோமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கின்ற போது அந்த மொழியினுடைய பண்பாடு அவர் சொன்னது போல பல சிக்கல்களை விளக்கிக் கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம். இப்போ அங்காடி தெருன்னு ஒரு படம் திரைப்படம் வந்திருக்கு. இந்த அங்காடிங்கிற சொல் வந்து ஏறக்குறைய தமிழில் முதுகலை படித்தவர்கள் மட்டும்தான் தெரியும் என்ன. ஆனால் தமிழில் வந்து 4 அங்காடியிலேருந்து பல அங்காடிகள் இருக்கு. நம்மளுடைய சூப்பர் மார்க்கெட்டிங் மால்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கானது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப போகிற போக்கில் ஒரு திரைப்பட இயக்குனர் அங்காடி தெரு பெயரை வச்சு அந்த சொல்ல மீண்டும் வழக்கு கொண்டு விட்டார். இப்போ எல்லாருக்குமே நீங்கள் சென்னைக்கு போய் சரவணா ஸ்டோர் பார்க்கும்போது அது ஒரு அங்காடி அப்படின்னு ஒரு இது வரும். அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். தலைவருக்கும் கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. தலைவருக்கும் மற்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, ஐயா அவர்கள் சைக்கிள் என்பதற்கு ஈரோடு, மிதிவண்டி, இப்படி பல சொற்களை நாம் பயன்படுத்துவதும் எது வந்து சரியான சொல் என்று நம்மால் நிலைநிறுத்த முடியவில்லை என்று சொன்னார்கள். அதற்காகத்தானே தேவநாய பாவாணர் அவர்கள் தலைமையிலே சேசோபி அகரபதலி திட்டம் உருவாக்கப்பட்டது. அத்துடன் நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் அவற்றையெல்லாம் தொகுத்து வெளியிட்டு அதில் எது சரியான சொல், எதை நாம் தமிழர்கள் வழக்கத்திலே பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அவர்கள் அறுதியிட்டு சொல்வார்கள். தமிழர்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்பதை தருணத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் அருளி வந்து ஒரு தொகுப்பு போட்டிருக்காரு, பெரிய நூல் போட்டிருக்காரு. இந்த மாதிரி அறிவியல் கலைச்சொற்களுக்கெல்லாம் பெரிய அகராதி பண்ணி அவரே முடிந்த முடிவாக சொல்லியிருக்காரு. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி துவி, ஊர்தி அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு, நடந்துகிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
இவங்க கேட்குறாங்க. நீங்கள் குறிப்பிட்டு இங்கிலீஷ் மொழியிலேருந்து மொழியாக்கம் பண்ணும்போது மட்டும் சொன்னீங்களா தெரியல எனக்கு. போயிட்டு வரலாமா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க இல்லைங்களா? போயிட்டு வரலாமா, போயிட்டு வரேன், போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. குறிப்பிட்டு மன்னிக்க வேண்டும், அவர் நடுவர் இல்ல, அவர் கட்ட லாங்குவேஜ் இல்ல. மற்ற மொழியிலிருந்து மொழி வரும்போது சிக்கல் இருக்கதான் செய்யுது. ஒரு கன்னடத்துல இருந்து ஒரு சொல்ல இங்க தேர்வடையும் போது சொல் தேர்வ ஒரு மொழியில வந்து நீ எதை தேர்ந்தெடுக்க போறீங்க தமிழ்ல இருக்கக்கூடிய சொல்கள் அதைத்தான் சொன்னாங்க. அந்த நேரத்துல என்னோட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்ச காரணத்தினால டிராவிடியன் லாங்குவேஜ்ல டெஃபினட்டா கண்டிப்பா நம்ம அதே போல மொழி பெயர்க்கலாம். இந்திய மொழி அல்லாத மொழியில மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் நான். ஏன்னா அதே போல கன்னடால கூட நாங்க சொல்லுவோம் ஹோபிட் பர்லா அப்படின்னு சொல்லுவோம். சேம் அதே போல சொல்லுவோம் நாங்க. அது போல போய் வாருங்கள், இத்தே ரஷ்யாய், இத்தே போங்கள் ரஷ்யாய் வாங்கள். ஒருவரை வழி அனுப்பும் பொழுது அது வீட்டில் சாதாரணமாக சொல்லுகின்ற, அதே மாதிரி அவர் போகின்ற பொழுதும் நாங்கள் போய்விட்டு வருகிறோம். அது நீங்க சொன்ன மாதிரி அந்த பயம் இருக்கலாம். போறோம் தனியா சொல்வதனால ஒரேடியா போய்விடுவோமோன்ற பயமெல்லாம் இருக்குது. அது அவரிடம் இருக்கின்றது. அவை ஜப்பானிய மொழியிலும் அந்த மொழிபெயர்ப்பு சரியாக இருக்கும். சார், தாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருக்கு. ஜாப்பனீஸ் ஒரு இன்ட்ரோடக்டரி கோர்ஸ் நான் முடிச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிராமர் ஸ்ட்ரக்சர் டிராவிடியன் ஸ்ட்ரக்சரா இருக்கு. அது போல நீங்க சொன்னது மற்றபடி கூட ஆய்வு நடத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன விதத்துல வெறும் கிராமர் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் நான் ஜாப்பனீஸ் டிராவிடியன் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைத்திருந்தேன். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்ப். உங்களுக்கு அருகில இருக்கிறவர் நிறைய ஆய்வு செய்திருக்கின்றார். ஜாப்பனீஸ் எனக்கு தெரியாது. ஓகே. உங்களுக்கு அருகிலே இருக்கின்ற மனோன்மணி அம்மையார் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர். ஆனால் ஜப்பானிலே கச்சுவின் பல்கலைக்கழகத்திலே ஜப்பானிய மொழித்துறை விரிவுரையாளராக இருந்திருக்கிறார். இந்த இடத்திலே இந்த மொழிபெயர்ப்பு பற்றி நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இந்த மொழிபெயர்ப்பிற்கு குறித்த சொல்லை பயன்படுத்துகின்ற பாங்கு உண்மையிலே அதற்குரிய பொறுப்பு அரசிடம்தான் இருக்கிறது. ஏனென்றால் சைக்கிள் என்பதற்கு ஒருவர் மிதிவண்டி என்பார்.